நியாய விலைக் கடை பள்ளிகளை மேம்படுத்துவது உள்ளிட்ட 15 அறிவிப்புகளை சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி வெளியிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக இன்று பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. புதிதாக 10 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் கட்டுவது, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை திட்ட இயக்குநர்களுக்கு 5 முகாம் அலுவலகங்களுடன் கூடிய குடியிருப்பு கட்டுவது போன்ற அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டுள்ளார். ஊரக பகுதிகளில் 5000 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை தானியங்கி முறையில் இயக்கப்படும் எனவும் 10 மலக்கழிவு சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். 10 ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் 1100 குழந்தைநேய வகுப்பறைகள் கட்டப்படும். அரசு பள்ளிகளில் சீரமைப்பு மற்றும் மேம்படுத்தப்படும் பணிகள் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். ஊரக பகுதிகளில் 500 சிறு பாலங்கள், 500 நியாய விலைக் கடைகள், 5000 புதிய குறுக்குளங்கள், 10 எரிவாயு தகன மேடைகள் ஆகியவை அமைக்கப்படும் உள்ளிட்ட 15 அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டுள்ளார்.